நிறுத்துடா. விட்டா ஓவரா பேசிட்டு போயிட்டு இருக்க. யாரு வீட்டு காசை யாரு செலவு பண்ண விட மாட்டேன்னு சொல்றது? இப்ப நான் சொல்றேன், ரத்தனத்தோட பிறந்த நாளோட சேர்த்து கல்யாண விழாவையும் நடத்துவேன். ஐயோ, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அக்கா அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துறாதக்கா. நீ சும்மா இரு தம்பி. இவனுக்கெல்லாம் இப்படி செஞ்சுதான் வாய் அடிக்கணும். எவ்வளவு அதிகாரமா பேசுறான் பாத்தியா? என்னமோ இவன் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச காசு மாதிரி ஒரு ரூபா கூட செலவு பண்ண விட மாட்டானாமே. இவனுக்காகவே உன் பிறந்த நாளோட சேர்த்து கல்யாண விழாவையும் கொண்டாடுவோம்பா. அக்கா அவன் பேசுறாங்கிறதுக்காக எல்லாம் பண்ண முடியாதுக்கா. இதுக்கு நிறைய மெனக்கிடணும். வேண்டாம் விட்டு. இத பாருப்பா, 4 பேரு இருக்கிற இடத்துல அவனோட பேச்சுதான் ஈடுபடுதுன்னு தெரிஞ்சா அப்புறம் ஓவரா ஆட ஆரம்பிச்சிருவான். அதுக்கு நாம இடம் கொடுக்கவே கூடாது. 4 பேரு முன்னாடி இவெல்லாம் ஒரு ஆளே இல்லைங்கிற மாதிரி பேசி அசிங்கப்படுத்தணும். அப்பதான் அடங்குவான். நீங்க பாருங்கப்பா, இவெல்லாம் இந்த வீட்ல ஒரு ஆளே கிடையாது. இவன் சொல்றான்னு எதையும் நம்பிடாதீங்க. ரத்தனத்தோட பிறந்த நாளை முன்னிட்டு 7 ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற நிகழ்ச்சியும் நடக்கும். நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. ஓஹோ, அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. ஆனா ஒரு விஷயம், அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு என்கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. நாளை எதுவும் செய்ய மாட்டேன், நீங்களே பாத்துக்கங்க. டேய், நீங்க இல்லைன்னா எதுவுமே நடக்காதா? இந்த விழாவை நானே எடுத்து நடத்தி காட்டுற பாக்குறியா? அதானே ரஞ்சித், மாமாவோட பர்த்டே ஃபங்க்ஷனை நீயே எடுத்து நடத்துறா. மா, நீங்க கவலைப்படாதீங்க. இவன் மட்டும் இல்ல, இந்த ஊரே பார்த்து அசந்து போற மாதிரி இந்த விழாவை நான் நடத்தி காட்டுறேன். அதான் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் நின்னுட்டு இருக்கீங்க?